முன்னொரு காலத்தில் ஒரு மன்னர் வாழ்ந்தார். அவரின் ராஜ்யம் மிகவும் செழிப்பாகவும் மலைகளும் காடுகளும் பசுமையாக இருந்தது. அவருடைய ராஜ்யத்தில் மக்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஆனால் நாட்கள் மாறிய மன்னர் கவனத்தை இழந்தார். முடிவெடுக்க முடியாமல் குழப்பத்தில் மூழ்கினார். அந்த நாட்டின் செழிப்பும் சந்தோஷமும் காலப்போக்கில் மறைந்து போனது. மன்னர் எதிலும் கவனம் செலுத்த முடியாமல் பல விஷயங்களில் தன்னை இழந்து விட்டார். ஒரு நாள் அவர் மந்திரியிடம் கேட்டார், மந்திரியாரே, எப்படி என்னால் எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை? அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று மந்திரி சிந்தித்து பார்த்துவிட்டு மன்னரிடம் சொல்கிறார், அரசே, உங்கள் மனம் ஒரு வில் போன்று இருக்கின்றது. அதில் கவனம்தான் அம்பு. சரியான திசையை நோக்கி செலுத்தினால் மட்டுமே வெற்றியடைய முடியும் என்று கூறினார். மந்திரியின் வார்த்தைகளில் இருக்கும் அர்த்தத்தை புரிந்து கொண்ட மன்னர் தன் மனதை உணரத் தொடங்கினார். பிறகு அவர் 3 சக்தி வாய்ந்த அம்புகளை உருவாக்கினார். அந்த 3 அம்புகளும் உள்கவனம், பிறர் கவனம், உலக கவனம் என்பதை குறிக்கிறது. முதல் அம்பு உள்கவனம். நீ மற்றவர்களுக்கு முன்னோடியாக வேண்டுமென்றால் முதலில் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும். மன்னர் தனது உணர்வுகளையும் மனதையும் கவனத்துடன் சிந்தித்து மாறியவுடன் மன்னர் போரில் கலந்து கொண்டு மாபெரும் வெற்றி கொண்டார். இரண்டாவது அம்பு பிறர் கவனம். மக்களை கவனிக்காத அரசன் நிழல் போல இருக்கிறான். அவர் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்து மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள ஆரம்பித்தார். இது மக்களை மன்னரின் மேல் நம்பிக்கை கொள்ள செய்தது. மூன்றாவது உலக கவனம். ராஜ்யத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்களை பெரிய இலக்குடன் மன்னர் உருவாக்கினார். இவ்வாறு நல்ல முடிவுகளை எடுத்து தனது நிலையை மறுபடியும் உயர்த்தி கொண்டார். மன்னர் கவனத்துடன் செயல்பட்டதால் நாடு மீண்டும் செழிப்பாக மாறியது. மக்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். கவனம் எந்த ஒரு வேலையிலும் வெற்றி பெற முக்கியம். கவனத்துடன் செயல்பட்டால் பெரிய வெற்றி நிச்சயம். இதன் மூலம் புரிய வைக்கும் முக்கியமான கருத்து என்னவென்றால், நாம் ஏற்கனவே இருந்த இடத்தில் இல்லாமல் கவனத்தை பயன்படுத்தி நாம் எங்கே செல்ல வேண்டும் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். நமது மனதின் உள்ளே பிறரிடம் மற்றும் உலகில் எதை கவனிக்க வேண்டும் என்பதற்கு நிதானமாக தீர்மானித்தால் அடுத்த கட்டத்திற்கு எளிதாக செல்ல முடியும். இந்த கதை மூலம் வாழ்க்கையில் நமது கவனத்தை எங்கு செலுத்த வேண்டும் என்பதை கவனித்து அடுத்த கட்டத்தை அடைவது எப்படி என்பது பற்றி நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.